மீண்டும் வரப்போகிறார். இந்த வரப்போகிற இயேசுவை, என் மணவாளனை நான் சந்திக்க ஆயத்தப்படாவிட்டால், வரப்போகிற என் இயேசுவுக்கு, மனுஷகுமாரனுக்கு முன்பாய் அவர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் நான் இருக்காவிட்டால், இத்தனை வருடங்கள் நான் இயேசுவை தேடி வந்தது, இத்தனை வருடங்கள் அவருடைய சபையோடு கூட இணைந்து ஓடினது, இத்தனை வருடங்கள் இந்த வேதம்தான் என் வாழ்க்கையின் வெளிச்சம் என்று சொன்னது எல்லாமே கேள்விக்குறியாகிவிடும். இயேசுவினுடைய இரண்டாம் வருகை, அதுதான் நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தினுடைய மிகப்பெரிய வாஞ்சை. எனக்கு நன்றாய் தெரியும், நான் ஒரு இந்து குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறேன். எங்கள் ஊரிலே அந்த நாட்களிலே வந்து கூட்டம் நடத்துவார்கள். இயேசு வருகிறார், பின்னாடி நிற்கிற எங்க ஊருக்காரன் சொல்வாங்க, எந்த பஸ்ஸிலே வருகிறார், இயேசு வருகிறார், எத்தனை மணிக்கு வருகிறார், அவர்களை போட்டு தொந்தரவு செய்வார்கள். நானே பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் நானும் கிண்டல் அடித்திருக்கிறேன். பின்னாலே அதற்காக நான் மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். பெரிய பெரிய தேவ மனிதர்கள் அந்த இடத்திலே வந்து கூட்டங்களை நடத்தும் பொழுது, இயேசு வருகிறார் வருகிறார் சொல்றாங்களப்பா, என்னைக்குன்னு சொல்லுங்க. யாராவது ஒருவர் வரப்போகிறார் என்று சொன்னால் அவர் சொல்ல வேண்டிய காரியம், எந்த தேதி, எந்த நேரம், எந்த இடம், இது தெரியாமல் நான் எப்பொழுது வருவேன் என்பதை குறித்து நானே கூட சொல்ல முடியாது. பிதா ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியும், ஆனால் மனுஷகுமாரனாய் நான் அதை வெளிப்படுத்த முடியாது என்று இயேசு சொன்ன பொழுது சீஷர்கள் குழம்பித்தான் போனார்கள். இயேசுவே, நீர் வரப்போகிறீர், நீர் சொல்லாவிட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும், நீர் வெளிப்படுத்தாவிட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவர்கள் குழம்பினதினால்தான் ஒரு முக்கியமான கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். வாசிக்கலாம், தெரிந்த வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, இந்த சீஷர்களுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? நான் யோசிக்கிறேன், பிதாவே இந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்துதான் இந்த கேள்வியை கேட்க வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இது அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நடக்க போவது இல்லை. அப்படி இருக்க நாம உயிரோடு இருக்கக்கூடிய காலத்துல இன்றைக்கு நிச்சயமாய் நிறைவேற வாய்ப்புண்டு என்கிற ஒரு முக்கியமான காலத்துல நாம் வந்திருக்கிறோம். அவங்க 2 கேள்வி கேட்டாங்க. இட்ஸ் a beautiful questions. என்ன கேள்வி கேளுங்க? எப்பொழுது சம்பவிக்கும்? when it will happen. இரண்டாவது, அதுல ஒரு சப் டைட்டில் வைத்து இரண்டாவது கேள்வியை கேட்கிறாங்க. ஒருவேளை அது எந்த காலம் நீங்க நேரடியா சொல்ல முடியாட்டலும், நடப்பதற்கான அடையாளங்கள் என்ன? what are all the signs? எது என் இயேசு வரப்போகிறார் என்பதற்கான அடையாளங்கள் என்ன? வேதத்தை நீங்க கவனமா படிக்கும் பொழுது நிச்சயமா இதை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு படி கீழே கொஞ்சம் ஆழமாய் தியானிப்பதற்கு நான் உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறேன். இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை குறித்து நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், வேதத்திலே மொத்தம் இயேசுவினுடைய வருகை என்று நீங்கள் சொல்லும் பொழுது 3 வருகைகள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய முதலாம் வருகை, அதுதான் ரட்சிப்புக்கான வழியை உண்டாக்குவதற்கு மேசியாவாக இயேசு இந்த உலகத்திற்குள் வந்த நாட்கள், ரட்சகராக இயேசு இந்த உலகத்திற்குள் வந்த நாட்கள், எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பலியாக இயேசு இந்த உலகத்திற்குள் வந்தார். அது நிமித்தம்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் வேறு ஒரு நாமமோ வேறு ஒரு இரத்தமோ என் பாவத்திற்கு பிரயாச்சித்தம் செய்ய முடியாது என்கிற இந்த ஒரே சத்தியத்தினால் தான் கிறிஸ்தவர்கள் எங்கே போனாலும் பிரசங்கிக்கிறார்கள். அல்லேலூயா. வட இந்தியாவிலே ஒருவர் என்னை பிடித்து கேட்டார், உனக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது, அதனால்தான் நீ இங்கே வந்து நீ பேசுகிறாய். அவரை பார்த்து நான் சொன்னேன், வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டவரிடத்திலே கையேந்தி நான் பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு கொடுத்த அந்த டிகிரியை சொல்லி நான் சொன்னேன், நான் ஒரு பொது அறுவை சிகிச்சை நிபுணர், என்னுடைய மனைவி மகப்பேறு மருத்துவர்கள், 2 பேரும் நாங்கள் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்று கொஞ்சம் அழுத்தமான தொனியிலே பேசின பொழுது என்னை விட்டு விட்டு கேட்க ஆரம்பித்தார். அவரை பார்த்து நான் அதான் சொன்னேன்,
பணம் தான் எனக்கு வேண்டும் என்றால் நான் ஏன் பீகாரின், உத்தரப்பிரதேசத்தின், நேபாளினுடைய கிராமங்களுக்கு நான் வர வேண்டும்? சென்னையிலே நான் உட்கார்ந்திருந்தால் இதைவிட எனக்கு அதிகமாய் பணம் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு நான் போனால் அதை விட 10 மடங்கு நான் சம்பாதிக்க முடியும். நீ யோசிப்பதில்லையோ என்று சொன்ன பொழுது அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். நான் சொன்னது அதுதான். இயேசுவை இரண்டாவது கேள்வி அவன் என்னை பார்த்து கேட்டான், சரி நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாய், எதற்கு எங்கள் ஊரிலே வந்து பிரசங்கிக்கிறாய்? அவனிடத்தில் நான் சொன்ன ஒரே ஒரு காரியம் அதுதான் என் இயேசுவின் அன்பு. நீ யார் என்றே எனக்கு தெரியாது. பீகாருக்கு, யூபிக்கு எப்படி போக வேண்டும் என்று எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டை தாண்டி நான் சென்றதே கிடையாது. ஆனால் உன்னை இயேசு நேசித்ததினாலே, உங்களை இயேசு நேசித்ததினாலே என்னை அங்கே இருந்து இங்கே அனுப்பினார் இந்த சத்தியத்தை சொல்வதற்கு. அவன் சொன்னான், அப்ப எங்களிடத்திலே சத்தியம் இல்லையா? நான் சொன்னேன், அதை குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்றுதான், ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து தான் இருக்க முடியும். அந்த மருந்தை எடுத்தால் மட்டும்தான் அந்த வியாதி சரியாக முடியும். நீ நம்புகிறாயா என்று கேட்டான். ஆமாம். நான் அவனை பார்த்து கேட்டேன், காய்ச்சலுக்கு நீ சாப்பிடுகிற அந்த மருந்தை எலும்பு முறிவுக்கு நீ சாப்பிடுவாயா? அவன் சொன்னான், இல்லை. அதுதான் பாவம் என்கிற அந்த பாவத்தின் நிமித்தம் வந்த சாபம் என்கிற வேதனை, மரணம் என்கிற இந்த முடிவு, இந்த மூன்றையும் சரி செய்வதற்கு, இந்த வியாதியை சரி செய்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. அது இயேசு என்கிற அந்த நாமம், இயேசுவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம். இதை தவிர உன்னிடத்தில் வேற ஏதாவது இருந்தால் நீ சொல் என்று சொன்ன பொழுது அவன் எதுவும் சொல்லவில்லை. தொடர்ச்சியாய் வசனங்களை கேட்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு சபையினுடைய மூப்பராய் இருக்கிறார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி சபைக்கு வெளியே அது. ஆனால் சபைக்கு உள்ளேயும் இந்த தெளிவு நமக்கு வேண்டும். ஏன் நாம் இயேசுவை சொல்லி ஆக வேண்டும்? ஏன் இயேசுவின் ரத்தத்தை பிரசங்கித்தாக வேண்டும்? ஏனென்றால் இயேசுவின் நாமம் இல்லாமல், இயேசுவின் ரத்தம் இல்லாமல் வெளியிலே இருக்கக்கூடிய இத்தனை கோடி ஜனங்களுக்கு விடிவு காலம் கிடையாது. அது ஒன்றுதான் மருந்து, அது ஒன்றுதான் வழி. ஒருவேளை அந்த வழியிலே வராவிட்டால், அந்த இடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஜீவன் இல்லை. அதான் நான் அவனை பார்த்து சொன்னேன், நீ ஜீவன் இல்லாமல் சரீரம் இருந்தும் உள்ளுக்குள்ளே செத்தவனாய் வாழ்வதை என் இயேசு விரும்பவில்லை. அதனால் தான் அவர் என்னை அனுப்பினார். நீ யார் என்று எனக்கு தெரியாது, நீ எந்த ஊர் என்று எனக்கு தெரியாது. இவ்வளவு கடினமான இடங்களிலே வேறு மொழி, அதை நான் வந்து படித்து கற்றுக்கொண்டு உன்னுடைய கலாச்சாரத்தில் இணைந்து உன்னை நேசித்து உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் அவ்வளவு பெரிய சாது நான் அல்ல, அவ்வளவு பெரிய நல்லவனும் நான் அல்ல, அவ்வளவு உண்மையானவனும் நான் அல்ல. ஆனால் அந்த சிலுவையின் அன்பு என்னை நெருக்கி தள்ளினது. நீ போய் சொல் என்று சொல்லி அது நிமித்தம் நான் வந்தேன். அதுதான் உண்மை. இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். ஏன் அதை சொல்ல வேண்டும்? ஏன் இந்த ரத்தத்தை குறித்து, நாமத்தை குறித்து சொல்ல வேண்டும்? ஏனென்றால் மிக முக்கியமானது இதுதான். இன்னும் கொஞ்ச காலம்தான், அதற்கு பின்பு இயேசு இரட்சகராய் அல்ல, நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையினுடைய இது கடைசி காலம் அல்ல, கடைசி மணி துளி. It's not the last the end period, it's the end time. It's not the last days, it's the last hour. அதைத்தான் நான் சொல்லுவேன். இது 11ஆம் மணி வேளை. இயேசு கிறிஸ்து வந்ததற்கு காரணத்தை நான் சொல்லுகிறேன், வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். நடந்த சம்பவங்கள், நடக்கிற காரியங்கள், இவைகளை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இன்னமும் இயேசுவினுடைய வருகையை குறித்த தெளிவு நமக்கு இல்லாததினால்தான், எல்லாருக்கும் நான் சேர்த்து சொல்லவில்லை, நாம் அநேக நேரங்களிலே நாம் செயல்பட முடியாமல் போகிறோம். சரி, நான் சீக்கிரமாய் சொல்லுகிறேன். முதல் வருகை, அதை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியதில்லை. இயேசு வந்தார், பாவங்களுக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவருடைய நாமம் போதுமானது. ஆராதனை நடத்தும் பொழுது போதகர் சொன்னதை போல பாவத்தை அறிக்கையிட்டு சிலுவையை விசுவாசித்து இயேசுதான் வழி என்று சொல்லினால் போதும். மதம் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இல்லை. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. அவர் கிறிஸ்தவர்களின் தேவனும் அல்ல. இயேசு கிறிஸ்தவர்களின் தேவனாய் இருந்தால் நான் இயேசுவினிடத்தில் வந்திருக்க முடியாது. அவர் சர்வ உலகத்தின் தேவன், சர்வ ஜனங்களினுடைய தேவன், எல்லாரையும் நேசிக்கிறவர். ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார். அவர்தான் தகப்பன்.
ஆகவே அவருக்கு எந்த விதமான வேறுபாடுகளும் அங்கு கிடையாது. இரண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இன்னொரு வருகை, ஆனால் அது ஒரிஜினலாய் சொல்ல வேண்டும் என்றால் அது மூன்றாவது வருகை. அதுதான் வெளியரங்கமாய் இயேசு வரப்போகிறார். அதிலே எல்லா ஜனங்களும் அவர்களை பார்ப்பார்கள். மிகப்பெரிய 1000 பரிசுத்தவான்களோடு கூட வரப்போகிறார். ஆனால் இதற்கு இரண்டுக்கும் நடுவிலே ஒரு முக்கியமான வருகை இருக்கிறது. அதுதான் ரகசிய வருகை, தி ராப்சர். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சில சபைகள் இதிலே வேறுபடுவது உண்டு, சில போதகர்கள் இதிலே வேறுபடுவது உண்டு. ஆனால் வேதத்தை திறந்த மனதோடு நீங்கள் படித்து பாருங்கள். 2 காரியங்கள் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பாவிகளுக்காய் இந்த உலகத்திலே வந்தார், அது முதல் வருகை. இரண்டாவது, தன்னுடைய பரிசுத்தவான்களுக்காய் சபைக்காய் வரப்போகிறார், அது ரகசிய வருகை. சத்தம் கேட்கிறவர்கள் மாத்திரம்தான் போக முடியும். மூன்றாவது, தன்னுடைய பரிசுத்தவான்களோடு வருகிறார். இதுதான் வித்தியாசம். அது உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு வருகை. இந்த இரண்டாவது சபை நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எதை நாம் எய்ம் பண்ண வேண்டும், எது நமது இலக்கு? இயேசு வெளியரங்கமாய் வரும்பொழுது அவரோடு போவது நம்முடைய இலக்கு அல்ல. இயேசு ரகசிய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வருகை இருக்கிறது. அதுதான் நமக்கு ஆச்சரியம். ஏன் நான் அதிகமாய் நம்முடைய ஒருவேளை நமக்கு சரீர பிரகாரமான சுகவீனங்கள், கட்டுகள், காரியங்கள், இவைகளிலிருந்து இயேசு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிப்பது தவறல்ல, கட்டாயம் ஜெபியுங்கள். இன்னொன்று நான் சொல்வேன், இதை எளிதாய் ஆண்டவர் தருவார். இதை நான் அனுபவபூர்வமாய் அனுதினமும் நாங்கள் ஃபீல்ட்ல பார்க்கறதுனால நாங்கள் சொல்லி தருகிறோம். தெளிவாய் நான் சொல்ல முடியும். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் 23 இடங்களிலே நாங்கள் தொடர்ச்சியாய் விடுதலை கூட்டங்களை நடத்தினோம். அங்கு ஒரு கிறிஸ்தவர்களும் இல்லாத இடங்கள். ஆனால் நாங்கள் போய் சொல்லும் பொழுது அவர்களுக்கு சொல்லுகிறது அதுதான், இந்த இயேசுவின் இடத்திலே ஒரு முறை வந்து பாருங்கள். சில கிராமங்களிலே 2 பேர் வருவார்கள், சில கிராமங்களிலே 500 பேர் வருவார்கள். வந்து ஜெபிக்கிற பொழுது அந்த இடத்திலேயே பிசாசுகள் ஓடுவதை, வியாதிகள் சுகமாவதை அவர்களே சாட்சியாய் சொல்வார்கள். அத்தனை அதிசயமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய மிக முக்கியமான நோக்கம் எது தெரியுமா? வாட் இஸ் த அல்டிமேட் பர்பஸ்? ஒருவேளை இந்த சுகம், இந்த காரியங்கள் நடப்பதற்கு தாமதமாகலாம், ஒருவேளை நடக்காமல் இந்த வியாதியை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை பவுலுக்கு தந்ததை போல ஆண்டவர் நமக்கு தந்து நடத்தலாம். ஆகவே இதிலே நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது. இந்த உலக தேவைகள் சந்திக்கப்படாமல் சில காரியங்கள் இருக்கலாம், இதிலே நாம் மூழ்கி விடக்கூடாது. ஏனென்றால் முக்கியமானது எது? இது எப்படி ஒரு 10வது வகுப்பு படிக்கிற ஒரு பையனுக்கு கிளாஸ்ல நடக்கிற டெஸ்ட் அது தேவைதான், காலாண்டு பரீட்சை தேவைதான், அரையாண்டு பரீட்சை தேவைதான். ஆனால் போர்டு எக்ஸாம் மிக முக்கியம். மற்ற எல்லா பரீட்சைகளையும் அவன் நோக்கிவிட்டு பள்ளிக்கூடத்திலே போய் விளையாடுவதை நோக்கமாய் வைத்துக்கொண்டு, மற்றவைகளை வைத்துக்கொண்டு கடைசி தேர்வை அவன் சரியாய் செய்யாவிட்டால் அவன் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. He can't give any excuses because that is the ultimate. அதுதான் கடைசியானது. இந்த ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறதே, இந்த வருகைக்கு இன்னமும் சில பெயர்கள் உண்டு. அது என்ன பெயர்கள்? அதை வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எது நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும்? இந்த நோக்கங்களை 4 காரியங்களை நான் வேகமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இயேசு தன்னோடு கூட இந்த சபையை வைத்துக் கொள்ள விரும்புகிறார். இந்த இயேசு கடைசி நாட்களினுடைய அந்த ஈவென்ட்ஸை நீங்க வரிசைப்படுத்தி நீங்கள் பார்த்தால் அதில் ஆச்சரியமான சில காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி தெரியுமா? நிறைய தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலும், எசேக்கியேல் 36 38 வரையிலும், தானியேல் 7வது அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம், இந்த 3 பகுதிகளையும் நீங்கள் அமைதலாய் உட்கார்ந்து திறந்த மனதோடு படித்து பார்த்தால் எல்லா அரசியல் சம்பந்தமான நகர்வுகள், ஜியோகிராபிக்கல் நிலப்பரப்பு சம்பந்தப்பட்ட நகர்வுகள், சாத்தானினுடைய ஆதிக்கங்கள், இயேசுவினுடைய வருகை, இவைகளை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இவைகள் எல்லாம் கொஞ்சம் கருப்பொருளாய் இருப்பது உண்மைதான். அதனால்தான் நாம் அதை படிப்பதே இல்லை. அதை படிக்கும் பொழுது சில பேருக்கு புரியாது. அதனால என்ன செய்வாங்க? சரி, ஏதோ வந்தது, வேகமாய் வாசிப்போம், முடிப்போம் என்று சொல்லி நாம் முடித்து விட்டு நாம் போகிறோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து ஏராளமான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கலாம். அதிலே இன்றைக்கு நமக்கு ரெலவென்டா உள்ள காரியம்,
ஏன் இது இயேசு வரக்கூடிய கடைசி நாட்களின் கடைசி பகுதி? வாசியுங்கள். நாம் வாசித்த 21வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும், புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இது ஒரு முக்கியமான அடையாளம். புறஜாதியாரின் காலம் என்று ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த காலம் முடியும் பொழுதுதான் இயேசு இந்த உலகத்திற்குள் வருவார். ஏன் தெரியுமா? 30வது வசனத்தை வாசிங்க. அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். எவைகள் சம்பவிக்கும் பொழுது? அதற்கு மேலே உள்ள 24வது வசனம் கடைசியாய் சொல்லுகிற 3-4 வசனங்களிலே அந்த வசனம், அதிலே வருகிற ஒரு அழகான குறிப்பு, புற ஜாதியாருடைய கையிலிருந்து எருசலேம் விடுவிக்கப்படும் பொழுது அது கடைசி நேரம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது எப்படி பிரதர், புற ஜாதியார்னு சொல்றீங்க, எருசலேம் விடுவிக்கப்படும், என்ன சம்பந்தம்? இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 30-40 வருஷங்களுக்கு பிறகு, AD 70 என்று சொல்வார்கள், கிறிஸ்துவிற்கு பின்பு 70வது வருடம், அன்று நடந்த மிகப்பெரிய யுத்தத்திலே முழு எருசலேம் கட்டப்பட்ட ஆலயம், அங்கு இருந்த ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் அல்லது சிதறடிக்கப்பட்டார்கள். யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் காலம் AD 70ல the Jerusalem was destroyed to pieces, மண் மேடுகளாய் மாற்றப்பட்டது. இயேசு சொன்ன இந்த ஆலயத்தின் ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் இருக்காது என்று சொன்னது அப்படியே நடந்தது. அதற்கு பின்பு யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த யூதர்கள் சிதறடிக்கப்பட்ட பிறகு புற ஜாதியாரின் காலம், கிட்டத்தட்ட 8 அரசாங்கங்கள், 8 வித்தியாசமான அரசாங்கங்கள் அந்த நாளிலிருந்து 1948 வரைக்கும், 1948 வரைக்கும் அது புற ஜாதியாரின் காலமாகத்தான் இருந்தது. எப்படி சரியாய் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? 1948 தான். ஏனென்றால் அது வரைக்கும் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் 1900 வருஷங்கள் இந்த பூமியிலே கிடையாது. இந்த பூமியிலே எருசலேம் என்கிற ஒரு நாடே கிடையாது, இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடே கிடையாது, எருசலேமின் தேவாலயம் கிடையாது. யூதர்கள் சிதறி போய் கிடந்தார்கள். 1900 வருஷங்கள் அந்த தேசம் புற ஜாதியாருடைய கையிலே. வித்தியாசமான நபர்கள், கான்ஸ்டன்டைன் நோபலை தாண்டி வந்த மனிதன் மூலமாய் உண்டான அரசாங்கங்கள், அதற்கு பிறகு வந்த முகலாய சாம்ராஜ்யங்கள், கடைசியாய் அது ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு கீழே 1917 அது வந்தது. இந்த 1917 என்றைக்கு ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு கீழே இது வந்ததோ அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்பிக்கை வர ஆரம்பித்தது அங்கு இருந்த நிலைமைகள். ஆனால் 1939 ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானது. அங்கு அடால்ஃப் ஹிட்லர் என்கிற ஒரு மனிதன் நாசிச படைகளை கொண்டு கிட்டத்தட்ட 6 மில்லியன் 60 லட்சம் யூதர்களை தேடி தேடி அழித்தான். ஏன் அழித்தான் தெரியுமா? ஏனென்றால் புற ஜாதியாரின் காலம் முடிய போகிறது. அது யூதர்களுக்கு தெரியாது, உலகத்திற்கு தெரியாது, ஆனால் சத்துருவுக்கு தெரியும். அது உருவாகி விடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த உருவாக போகிற அந்த எருசலேம், அந்த இஸ்ரவேல் தேசம் உருவாவதற்கு சில வருடங்களுக்கு முன்பு 1948 அது உருவானது. ஆனால் 36 45 வரைக்கும் 60 லட்சம் யூதர்களை தேடி தேடி அவர்கள் கொலை செய்தார்கள். மிகப்பெரிய காரியத்தை செய்தார்கள். யோசித்தார்கள், இனி இது மறுபடியும் வர வாய்ப்பில்லை என்று. ஆனால் ஆண்டவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. என்றைக்கு மனிதன் சொல்லுகிறானோ முடிந்தது, அன்றைக்கு தான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். என்றைக்கு நாம் நினைக்கிறோம் இதற்கு அப்புறம் எழும்ப வாய்ப்பில்லை, அன்றைக்கு தான். என்றைக்கு இனி லாசரு வெளியே வர வாய்ப்பில்லை என்று சொல்லி கல்லை வைக்கிறார்களோ அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், கல்லை அகற்றுங்கள், மறுபடி நான் வெளியே கொண்டு வருவேன். அதுதான் ஆண்டவர் எசேக்கியேல் 37 சொன்ன தீர்க்க தரிசனம்.
உலர்ந்த எலும்புகளை போல இஸ்ரவேல் ஜனங்கள் கிடப்பார்கள். ஆனால் தீர்க்க தரிசன ஆவி உள்ளே வரும் பொழுது உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் இருந்து இந்த எலும்புகள் எழும்பும், சதைகள் இணையும், நரம்புகள் உண்டாகும். அந்த எலும்புகள் தான் வல்லமை உள்ள சேனையாய் மாறும். இது சாதாரணமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல. இயேசு பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாய் சொல்லப்பட்டது. யாரை குறித்து? சிதறி போய் கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. அப்ப அவர்களுக்கு மட்டும்தானா? நமக்கு இல்லையா? நமக்கும் உண்டு. நம்முடைய குடும்ப சூழ்நிலையும் உலர்ந்த எலும்புகளை போல சிதறலாம். சபையினுடைய சூழ்நிலை உலர்ந்த எலும்புகளை போல சிதறி கிடக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது எலும்புகள் உயிர் பெறும், அது சேனையாய் எழும்பும். அல்லேலூயா. இது எல்லா இடங்களிலும் நடக்கிற ஒரு காரியம். கடைசியில என்ன நடந்தது தெரியுமா? இந்த அடால்ஃப் ஹிட்லர் கொன்ற இந்த 60 லட்சம் பேரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் UN என்று சொல்லப்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போய் திட்ட விவரமாய் சொல்லின பொழுதுதான் அவர்களுக்கும் புரிந்தது. முழு உலகமும் ஒத்துக்கொண்டது. இந்த பாலஸ்தீனத்தை இரண்டாய் பிரித்து யூதர்கள் நாடு, இஸ்லாமியர் அரபு நாடு என்று இரண்டாய் பிரித்தார்கள். 14ஆம் தேதி மே மாதம் 1948. கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு வாரத்தில் தான் 1948. ஏன் நான் குறிப்பா தேதியோடு கூட இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன்? இது வரைக்கும் 1900 வருஷம் உருவாகாத இஸ்ரவேல் தேசம், நீங்களும் நானும், இதுல எத்தனை பேர் 1947 உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ, உங்களுடைய நாட்களில், அதை தாண்டி இன்றைக்கு எங்களுடைய நாட்களிலே, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் நாட்களிலே இயேசு வாசல் அருகே வந்துவிட்ட ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். புற ஜாதியாரின் காலம் வரைக்கும் மிதிக்கப்பட்ட எருசலேம் 1948 மே 14 இஸ்ரவேல் என்கிற நாடு, 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலே சிதறி கிடந்தவர்கள். ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, எப்படி சேர்ந்தார்கள் ஒண்ணுமே தெரியாது. டேவிட் பென் குரியன் என்கிற ஒரு மனிதனினுடைய முயற்சி மட்டுமல்ல, அநேகர் சியோனின் முகாம், சியோன் மூவ்மெண்ட் என்று சொல்லி தி ஜயனிஸ்ட் என்கிற பெயரில் ஆரம்பித்து முழு உலகத்தை சேர்ந்தவர்களும் வந்து சேர்ந்து அந்த இஸ்ரவேல் என்கிற தேசத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். ஆச்சரியமான காரியம். இது நடந்தது நம்முடைய இந்த ஜெனரேஷன், இதற்கு முந்தின ஜெனரேஷன்ல, சந்ததியிலே. அதனால தான் நான் சொல்லுகிறேன், இதற்கு முந்தின 2 சந்ததிக்கு முன்பு வரைக்கும் இயேசு வரப்போகிறார் என்பது செய்தியாய் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சந்ததிக்கு இயேசு வந்துவிட்டார் வாசல் அருகே என்பது செய்தி அல்ல, உண்மை. ஏன் நான் அதை சொல்லுகிறேன்? இது நடந்த பிறகுதான் அதிகமான பட்டய கருக்கினால் அதிகமான பேர் விழுவார்கள். ஒரு தேசத்திற்கு விரோதமாய் தேசம் போர் மூளும். இந்த போர் என்று சொன்ன உடனே உலகம் முழுவதும் நடக்கிற யுத்தம் அல்ல, அது நடந்து கொண்டுதான் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. 2 கண்ட்ரி இருந்தா அங்கங்க யுத்தம் நடக்கதான் செய்யும். அதை குறித்து வேதம் சொல்லவில்லை. அப்படி சொன்னால் அது ஒரு தெளிவான தீர்க்க தரிசனமா இருக்காது. இது எப்படி இருக்கும் தெரியுமா? கண்ணை மூடிக்கொண்டு வயிறு வலி இருக்கிற சில பேரை கர்த்தர் சுகமாக்குறார். 100 பேர்ல வயிறு வலி இல்லாமலா இருப்பாங்க, இடுப்பு வலி இல்லாமலா இருப்பாங்க, கட்டாயமா இருப்பார்கள். அப்படி சொல்லவில்லை தீர்க்க தரிசனம். குறிப்பாய் இஸ்ரவேல் தேசம் உருவான பிறகு யுத்தங்கள் அதிகரிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே எத்தனாவது நாள் யுத்தம் ஆரம்பித்தது தெரியுமா? தேசம் ஆரம்பித்து 3வது நாளிலே நெருக்கம் வந்தது, 6வது நாளிலே யுத்தம் ஆரம்பித்தது. ஒரு தேசம் ஆரம்பித்து 6 நாட்களுக்குள் யுத்தம் வந்தால் எத்தனை கடினம் உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு ஆரம்பித்த யுத்தம் 1900 கிட்டத்தட்ட 67 வரைக்கும், 1967 வரைக்கும், எருசலேமை அவர்கள் முழுமையாய் பிடிக்கிற வரைக்கும் இந்த யுத்தம் அதிகமாய் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு யோசித்தார்கள், சமாதான நாட்கள் ஆரம்பிக்கிறதோ என்று. இல்லை, இந்த யுத்தங்களினுடைய அடுத்த பகுதி. நான் ஏன் இன்றைக்கு இந்த தலைப்பிலே பிரசங்கிக்கிறேன்? இதை கேட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்கலாம். இல்லை, இந்த யுத்தங்களினுடைய உச்சம் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிற இந்த சில ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் அதனுடைய பீக் மறுபடியும் ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தங்கள் எந்த நேரத்திலே போகும், எந்த டைரக்ஷன்ல போகும், இதெல்லாம் நம்முடைய கரத்திலே இல்லை. அதை குறித்து நான் சொல்ல விரும்பவில்லை. இது இந்த தேசம்தான், கோக் மாக், ரஷ்யா எங்கே வரும், இந்த காரியங்கள் எல்லாம் வேத வல்லுநர்கள் அதிகமாய் அவர்கள் இதை குறித்து யோசிக்கிறார்கள். ஆனால் என்னுடைய யோசனை 2 காரியங்கள். ஒன்று, இவைகள் நடக்கும் பொழுது இயேசு வாசல் அருகே வருவார் என்பது தேவனுடைய ஒரு காரியம். இதே காரியத்தை தான்
7 சபைகளை குறித்து சொல்லும் பொழுது லவோதிக்கியா சபை இந்த பூமியிலே இருக்கும் பொழுது இயேசு வாசலிலே நின்று தட்ட வேண்டிய நிலைமை வரும் என்று. அப்படி என்றால் இன்றைக்கு இருக்கிற சபையினுடைய நிலைமையை பாருங்கள். கிட்டத்தட்ட லவோதிக்கியாவினுடைய சபை நிலைமை வந்துவிட்டது. எல்லாம் சபைக்குள் இருக்கிறது கிறிஸ்துவை தவிர. அதே நிலைமை சபைக்குள்ளும் இருக்கிறது, இஸ்ரவேல் தேசத்திலும் இருக்கிறது, எல்லா இடங்களிலும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு வரப்போகிறது எந்த சூழ்நிலையிலும் நடக்கலாம். அல்லேலூயா. இதை விட இன்னொரு அழுத்த பூர்வமான தீர்க்க தரிசனம், அது நிறைவேறினால் மட்டும்தான் இயேசு வர முடியும். ஒரே ஒரு தீர்க்க தரிசனம், அது என்றைக்கு நிறைவேறுகிறதோ அன்றைக்கு இயேசுவினுடைய தெளிவான வருகை இருக்கும். மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனம். Matthew chapter 24 verse 14. இதுதான் கடைசியாய் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற தீர்க்க தரிசனம். மற்ற எதுவும் உங்களுக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை. மத்தேயு 24:14 தெளிவாய் சிறு குழந்தையும் கூட புரியக்கூடிய விதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால நீங்க சவுதி அரேபியா போனீங்கன்னா உங்க போகக்கூடிய அந்த சூட் கேஸ்ல ஸ்கேன் பண்ணி பைபிள் இருந்தா பைபிளை எடுத்துட்டு தான் உங்களை உள்ள விடுவாங்க. அதற்கு முன்பு நீங்க போயிருந்தீங்கன்னா பெண்களா இருந்தா பர்தாவை கூட கம்பல் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த தேசங்களுக்குள்ளாம் வசனங்கள் போகவே முடியாது. நானே யோசித்திருக்கிறேன். ஆரம்ப மிஷனரி நாட்களிலே அன்றைக்கு மொபைல் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. எப்படி ஆண்டவரே சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்? ஒரு பக்கம் இஸ்ரவேல் உருவாகிவிட்டது. ஆகவே வசந்த காலம் சமீபமாகி நீர் வாசல் அருகே வந்து விட்டீர் என்பது தெரிகிறது. ஆனால் நீர் வாசல் அருகே வந்தால் இன்னும் சுவிசேஷம் சொல்லப்படாத 40% ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களே, எப்படி சொல்லப்படும்? அதற்கு ஒரு பெரிய பதிலாகத்தான் இந்த கடந்த 10 ஆண்டுகளிலே இந்த இன்டர்நெட் வந்த பிறகு இன்றைக்கு சுவிசேஷம் உள்ளே போக முடியாத நாடுகள் என்று இருந்த வடகொரியா, அடைக்கப்பட்ட தேசங்கள், ஆப்கானிஸ்தான், இவைகள் எல்லாவற்றிலும் சுவிசேஷம் உள்ளே நுழைந்து விட்டது. அல்லேலூயா. அதனால் நிச்சயமாக இந்த சுவிசேஷம் இந்த சந்ததியிலே அறிவிக்கப்படும். அதனால் தான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சபையாகிய விடுதலை பள்ளம் சபையாகிய நாம் அந்த மிகப்பெரிய பிரிவிலேஜ் நாம் இழந்துவிடக் கூடாது. இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டு அப்பொழுதே முடிவு வரப்போகிறது. அந்த முடிவு நாம் அதிலே கிரீடத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், இழந்துவிடக் கூடாது. ஆகவே சுவிசேஷ பணியை நீங்கள் தீவிரப்படுத்துங்கள். ஏன் தீவிரப்படுத்துங்கள்? இயேசு வரப்போகிறார். சரி, இந்த இயேசு வரப்போவதற்கான என்ன காரியங்கள், மற்ற என்ன அடையாளங்கள், மற்ற காரியங்கள் இவைகள் இருந்தாலும் நான் நேரடியாக இந்த ரகசிய வருகையை குறித்த 4 காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்ல போகிறேன். இந்த ரகசிய வருகைக்கு பின்பு எதை ஆண்டவர் வைத்திருக்கிறார் தெரியுமா? அவர் வைத்திருக்கிற முக்கியமான ஒரு காரியம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை, நல்ல வார்த்தையை கவனிங்க. முதலாம் உயிர்த்தெழுதல், ஒரு புதிய வார்த்தையை வேதம் பயன்படுத்துகிறது. இதுவரைக்கும் சுவிசேஷத்திலே சொல்லப்படாத வார்த்தை, நிருபங்களிலே சொல்லப்படாத வார்த்தை, the first resurrection. ஏன் இயேசு இதை குறித்து நேரடியாய் சொல்லவில்லையா? சொல்லி இருக்கிறார், நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு ஒரு பெயரை முடிவு காலத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். உயிர்த்தெழுதலிலே 2 இருக்கிறது. எல்லாரும் ஒரே நேரத்திலே நாம் உயிர்த்தெழ போவதில்லை. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும். அப்படி என்றால் இந்த பாக்கியத்திலே பங்கெடுக்க வேண்டும். அதுதான் எனக்கு இந்த கடைசி நாளினுடைய செய்தியினுடைய குறிப்பு. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இதற்கு பாக்கியவான்களாய் மாற வேண்டும். ஏன்? அடுத்த வரிய வாசிங்க. இதிலே எழுந்திருக்கிறவர்கள் தான் 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே இருக்கும். அந்த அரசாட்சியிலே பங்கெடுக்க முடியும். மற்ற அரசுல பங்கெடுக்கிறோமோ இல்லையோ, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படியோ அரசாங்கம் வந்தாச்சு. யாரு பங்கெடுப்பாங்க? இல்ல, போட்டி பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. விசில் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறீர்களோ இல்லையோ, எக்கால சத்தத்திற்கு செவி கொடுத்தே ஆக வேண்டும்.
இந்த எக்கால சத்தம் காதிலே தொனித்தால் தான் இந்த முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்கெடுக்க முடியும். சரி, 5வது வசனத்தை இப்ப வாசிங்க. அப்பதான் விசுவாசிகள்லயே 2 கூட்டம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடைய முடியாது, உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்படி என்றால் 2 உயிர்த்தெழுதல்கள் இருக்கிறது. ஏன் தெரியுமா? 12வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் உயிர்த்தெழுதலை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. இங்க பரிசுத்தவானா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிரோடு பிறந்த சிறியோராயிருந்தாலும் பெரியோராயிருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்களும் உயிர் தெழுவார்கள். ஆனால் எதற்கு? 1000 வருட அரசாட்சிக்கு அல்ல, சிங்காசன நியாய தீர்ப்புக்கு. வாசியுங்கள். போதும், நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. அவங்க நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவன் தான் பாக்கியவான், அவன் தான் பரிசுத்தவான். 2ஆம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவதற்கு அதுதான் என்னுடைய தகுதி என்றால் அதிலே நான் பரிசுத்தவானும் இல்லை, நான் விசுவாசியும் இல்லை. எனக்கு நியாய தீர்ப்புக்காக மட்டுமே அது வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? சுவிசேஷம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? அதற்கு அழகான 3 பேரை பயன்படுத்துகிறார்கள். வாசியுங்கள். முதல் காரியம், இயேசு சொல்லுகிற அற்புதமான காரியம் லூக்கா 14வது அதிகாரம் 13, 14வது வசனம். லூக்கா 14வது அதிகாரம் 13, 14வது வசனங்கள். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் நீ அழைப்பாயாக. ஏன்? பொதுவா நம்ம இவங்களெல்லாம் கூப்பிட மாட்டோம். ஏழைகளை ஒருவேளை நாம் கூப்பிடுவோம், ஊனரை சரியாய் பார்த்து ஊனம் உள்ளவர்களை, ஊனம் என்று சரீர ஊனம் மட்டுமல்ல, சமுதாயத்திலே ஊனர்களாய் மாற்றப்பட்டவர்கள், உணர்விலே ஊனர்களாய் மாற்றப்பட்டவர்கள், காயமடைந்தவர்கள், சப்பானிகள், நடக்க முடியாதவர்கள், வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல முடியாதவர்கள், குருடர்கள், இவர்களை அழைப்பாயாக. 14வது வசனம், நீ பாக்கியவானாய் இருப்பாய். ஏன்? அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். இயேசு இதற்கு இன்னொரு பெயர் கொடுத்திருந்தார். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு பெயர் உண்டு, நீதிமான்களின் உயிர்த்தெழுதல். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ரட்சிக்கப்பட்டு அதோடு கூட நின்று விடுவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. முடிவு பரியந்தம் இந்த ரட்சிப்பை காத்து கொண்டவர்கள், முடிவு பரியந்தம் இயேசு தந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள், இவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலிலே வருவார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதல். பட் நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ல வர்றவங்களுக்குரிய ஒரு முக்கியமான அடையாளம் தான் 13வது வசனம். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அன்பின் கிரியைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படி என்றால் செத்த கிறிஸ்தவம் அல்ல, உயிருள்ள கிறிஸ்தவம். அதுதான் நீதிமான் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற முடியும். அதனால்தான் நான் மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நான் இன்ஆக்டிவாய் இருப்பது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் கிறிஸ்தவனாய் இருப்பது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருவதற்கு அல்ல, வெறும் திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கு அல்ல, அது மாத்திரம் அல்ல. கிறிஸ்தவனாய் இருப்பது 24 மணி நேரமும். நான் அதுதான் சொல்லுவேன், நான் ஒரு கிறிஸ்தவன், ஆனால் டாக்டர் வேலையும் ஊழியத்தையும் நான் செய்கிறேன். அதுதான் கிறிஸ்தவன் என்பது என்னுடைய அடையாளம், கிறிஸ்தவன் என்பது என்னுடைய எல்லா ஐடென்டிட்டி. அதுதான் என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் பிறப்பித்திருக்கிறார் ஆண்டவர். எனக்குள் இருக்கிறார், எனக்குள் வாழ்கிறார், எனக்குள் அசைகிறார். 24/7 I am a Christian, I belong to my Christ. 24 மணி நேரமும் நான் என் ஆண்டவருக்கு உரியவன். அதனாலதான் சொன்னேன், அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷம் பொங்கிக் கொண்டே இருக்கும். நமக்கு இருக்கிறது இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. நான் 22 வருடங்களாய் ஊழியத்தில் இருக்கிறேன், தைரியமாய் நான் சொல்ல முடியும், ஒரு இடத்திலே கூட ஆண்டவர் எங்களை குறைவுபட வைக்கவில்லை. நெருக்கங்கள் வந்தது, பசிகள் இருந்தது, இழப்புகள் இருந்தது, குடும்பத்திலே மரணங்கள் இருந்தது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்த்த பொழுது தாங்கி வர உதவி செய்தார், தாண்டி வர உதவி செய்தார், ஜெயிக்க உதவி செய்தார், ஊடுருவி வர உதவி செய்தார். எத்தனை நண்பர்கள், எத்தனை காரியங்கள். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே ஆயிரக்கணக்கான நண்பர்கள், ஆயிரக்கணக்கான உறவினர்கள் கிறிஸ்துவுக்குள்.
எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இங்கதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பின் கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறவர்கள் தான். ஏன்னா ரட்சிக்கப்படும் பொழுதே ஆண்டவர் நமக்கு எதற்காக ரட்சித்தார்? எபேசியர் 2:10 நீங்க வீட்டுல போய் வாசித்து கொள்ளுங்க. நற்கிரியைகளை செய்யும்படிதான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தே இருக்கிறார். In order to do the good work, God brought the good news. நற்செய்தி வந்ததற்கு காரணமே நற்கிரியைகளை நாம் செய்வோம் என்று சொல்லிதான். ஏனென்றால் இயேசு நற்கிரியைகளை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆகவே இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நீங்கள் பங்காளிகளாய் மாறுவதற்கு பரிசுத்தம் மிக மிக முக்கியம். அதோடு கூட சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய அன்பின் கிரியைகளை செய்து கொண்டே இருங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற முடியும். இரண்டாவது காரியம், இதற்கு எபிரேய நிருபம் இன்னொரு பேரை சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம், Hebrews chapter 11. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய, ஏன்னா இந்த உயிர்த்தெழுதல்ல யார் வருகிறார்களோ அவர்கள் தான் ரகசிய வருகையிலே போக முடியும். இந்த உயிர்த்தெழுதல், ஒருவேளை நம்முடைய மரணம் இன்றைக்கு நடந்தாலும் எக்கால தொனி சத்தம் கேட்கும் பொழுது நாம் அவரோடு கூட எடுக்கப்படுவோம். அதனால்தான் நான் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நான் அதிகமாய் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 11வது அதிகாரம் 34, 35 வாசியுங்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இதெல்லாம் விசுவாசத்துல ரொம்ப அழகா செஞ்சாங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு அழிந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதல், இன்னொரு பேர் கொடுக்கப்படுது பாருங்க, மேன்மையான உயிர்த்தெழுதல், அதை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இரண்டாவது காரியம், முதல் காரியம் அன்பின் கிரியைகளிலே தொடர்ந்து ஓடுங்கள். இரண்டாவது காரியம் சகிப்பு தன்மையிலே நிலைத்திருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஊழியத்தில் ஆக்டிவா போகும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் முன்னேறி செல்லும் பொழுது, சிலுவையை சுமக்கும் பொழுது எல்லாரும் உங்களை கைதட்ட மாட்டாங்க. ஓ, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லி மாலை போட மாட்டாங்க. நமக்கு விரோதங்கள் குடும்பத்தில் எழும்பும், நமக்கு விரோதங்கள் சபையில எழும்பும், நமக்கு விரோதங்கள் போகிற இடத்துல எல்லாம் எழும்பும். இயேசுவை ஏற்றுக்கொள்றது வரைக்கும் ரொம்ப அமைதியா போன மாதிரி இருக்கும். நம்ம என்னைக்கு ஆண்டவரே நான் அன்பா இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியில வர்றோமோ, வீட்டுக்கு வெளியில வந்து நம்ம ஏறுற பஸ் கண்டக்டர்ல இருந்து நமக்கு எல்லாம் தான், என்னம்மா ஒழுங்கா ஏற மாட்டேன்னு திட்டுவாங்க. இன்னைக்கு தானே ஆண்டவரே அன்பா இருக்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன். சில பேர் பொறுமையா இருக்கணும் ஆண்டவரேன்னு பொருத்தனை பண்ணிட்டு போவாங்க. அன்னைக்கு தான் அந்த ஆபீஸ்ல காலை வைக்கும் பொழுதே பற்றி எரியும் பாருங்க, இருக்கிற பொறுமையெல்லாம் போயிரும். இதே கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு தம்பி எனக்கு உண்டு, ஆவிக்குரிய தம்பி. ஒரு நாள் அவன் ரொம்ப சோகமா வந்தான் ஈவினிங் வீட்டுக்கு. ஆனா ரொம்ப சோகமா இருக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். நான் இன்னொரு ஞானஸ்தானம் எடுத்துடலாமான் இருக்கேன். அவன் ஏற்கனவே 2 ஞானஸ்தானம் எடுத்துவேன். நான் சொன்னேன், எத்தனை ஞானஸ்தானம் தான் நீ எடுக்க போகிற? அப்போ அவன் சொன்னான், இல்லைண்ணா இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு. என்ன? இன்னைக்கு நான் யோசிச்சுட்டு போனேன் பொறுமையா இருக்கணும், சரி. ஆனா லேப்ல போன உடனே ஒருத்தன் என்னை இரிட்டேட் பண்றதுக்குன்னே ஒரு கோலியாத் வந்திருந்தான். எதை செஞ்சாலும் எனக்கு விரோதமா செஞ்சுக்கிட்டே இருந்தான். நான் அவன்கிட்ட சொன்னேன், தம்பி நீ ரொம்ப டென்ஷன் ஆகுற, நீ சொல்றதை செய்யணும். அவன் கேட்கவே இல்லை. ஒரு பக்கத்துல வாக்குவாதம் அதிகமாயிடுச்சு. சரி என்ன செஞ்ச? அவன் சட்டையை பிடிச்சிட்டானே, எனக்கு ரொம்ப ஜூனியர். சரி பரவாயில்லடா, அவ்வளவுதானே செஞ்சான், விட்டுருல. இல்ல அது பிரச்சனை இல்லை, அவன் சட்டையை பிடிச்சதுனால நான் ஒண்ணு செஞ்சேனே, நீ என்ன செஞ்சேன்னு கேட்டேன். சிம்சோனின் ஞாபகம் வந்தது. இந்த ஒரு விசை என்னை மன்னியும்னு பலார்னு ஒரு அறை கொடுத்துட்டேனே. முன்ஜாமீன் வாங்கிட்டு பாவம் செய்ய முடியாது. நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், முன்ஜாமீன் வாங்கி அவன் என்ன சொன்னா, இயேசுவே என்னை மன்னின்னு சொல்லி ஒரு அடி கொடுத்துட்டேனே. இப்ப என் சாட்சியெல்லாம் போச்சு, நான் இயேசுவை சொன்னதெல்லாம் போச்சு. அதனால வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்கு. சகிப்புத்தன்மை, நிறைய நேரங்கள்ல பொறுமை, சகிப்புத்தன்மை. இதை ஏன் நான் தெளிவா சொல்றேன் தெரியுமா? இதுதான் உங்களை பூரணப்படுத்தும். யாக்கோபு 1வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிங்க, 2வது வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறார், சகிப்புத்தன்மையோடு கூடிய பொறுமை தான் பூரணப்படுத்தும். 2 கொரிந்தியர் 12ல பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாய் மாற வேண்டும் என்றால், வாழ வேண்டும் என்றால் முதல் அடையாளமே பொறுமைதான், சகிப்புத்தன்மை தான். நீங்க பொறுமையா சகிப்புத்தன்மையா இருந்தீங்கன்னா பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடியும். அதனாலதான் யோபுவின் பொறுமையை புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஓமையா சொல்றாங்க. யோபுவுக்கு நடந்தது போல நமக்கு நடக்க வாய்ப்பே இல்லை. 10 குழந்தைங்க ஒரே நாள்ல செத்து கிடந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமான காரியம். இன்றைக்கு மத்தியானத்தில் ஒரு மிஷினரி இடத்துல பேசி கொண்டிருந்தேன். நேற்று இரவுல தான் அவருடைய கணவர் 45 வயதுல திடீர்னு மாரடைப்பு வியாதினால் மரித்து போய்விட்டார்.
3 பிள்ளைங்க. நீ காலையில் அடக்கம் பண்ணாங்க, போக முடியல. நான் மத்தியானம் அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேன். அண்ணா என்னால் தாங்க முடியல, என்னோட கணவன் இல்லாமல் நான் எப்படி சமாளிக்க போகிறேன், எனக்காக ஜெபிங்க. அவங்க அழுகையோடு சொன்னாங்க. மரணம் வரும்பொழுது கடினமான காரியம், எதிர்கொள்வது கடினமான காரியம். உபத்திரவங்கள் வரும்பொழுது ஒரு மரணம். அவங்க சொன்னாங்க, என்னால் முடியவே இல்லை, உலகமே இருண்டது போல இருக்குது. அப்போ 10 பிள்ளைகளுடைய மரணம் எப்படி இருந்திருக்கும்? சகிப்புத்தன்மை. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில we need to have that perseverance. சகிப்புத்தன்மையோடு கூட நீங்க போராடி பாருங்க. அப்போஸ்தலனை போல தேவன் நடத்துவார். 2 கொரிந்தியர் 12 நான் தான் சொல்றேன், அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் சகல பொறுமையோடும். அதுதான் முதல் அடையாளம். பூரணமாகணுமா? ஒரே ஒரு வழி, பட்ட பாடுகளினால் தான் பூரணராக முடியும். ஏன் தெரியுமா? இயேசுவே எப்படி பூரணரானாரு? மனுஷகுமாரனா? எபிரேயர் 5:8 அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே பூரணரானார். நம்மை அழுத்தும் பொழுது, நெருக்கும் பொழுது, இருக்கும் பொழுது அதுல நின்னு பாருங்க, பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் அதுக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல் எனக்கு உண்டு. அதனால்தான் ஸ்திரீகள் தங்களை சாக கொடுத்தவர்களின் மத்தியிலையும் தைரியமாய் நின்றார்கள். அதை விட்டு ஓட அவர்கள் விரும்பவில்லை, விடுதலை பெற அவர்கள் சம்மதிக்கவில்லை. பரவாயில்லை, ஏன்னா மேன்மையான ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. கடைசியாய் 3வது இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் சொல்லுகிறான். பிலிப்பியர் 3வது அதிகாரம். எது நம்மளை ஆயத்தப்படுத்தும் இந்த ரகசிய வருகைக்கு? முதலாவது நான் சொன்னேன், அன்பின் கிரியைகளை பரிசுத்தத்தோடு செய்யுங்கள். 2வது சகிப்புத்தன்மையை பரிசுத்தத்தோடு நீங்கள் நிறைவேற்றுங்கள். 3வது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் உள்ளாகி எப்படியாகினும், பாத்தீங்களா, எப்படியாகினும் நான் தகுதியாகணும் பவுல் ஏன் சொல்லணும் தெரியுமா? 2ஆம் உயிர்த்தெழுதலுக்கு எழும்புவதற்கு தகுதியே தேவையில்லை, பிறந்தாலே போதும். சிறியோரும் பெரியோரும் 2ஆம் உயிர்த்தெழுதலிலே எழும்பித்தான் ஆக வேண்டும். ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதலை நான் எழும்ப வேண்டும் என்பதைத்தான் பவுல் சொல்லுகிறான். இவன் முதலாவது ஊழியத்திற்கு வந்த பொழுது எழுதின நிருபம் அல்ல, சிறைச்சாலையிலிருந்து எழுதின நிருபம். எப்பொழுது மரணம் நடக்கும் என்று தெரியாது. ஆனால் அவன் சொல்லுகிறான், எப்படியாயிலும் நான் இதற்கு தகுதியாகணும் ஐயா. இதுதான் அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. வேத புஸ்தகத்திலே மிக அதிகமான 13 புஸ்தகங்களை எழுதினவன். இயேசுவுக்கு பின்பு இவனை போன்ற ஒரு அப்போஸ்தலன் இதுவரைக்கும் எழும்பினதில்லை. ஆனால் அவனை பார்த்து கேட்கிறான், உன் ஆசை என்ன? ஒரே ஒரு ஆசை, எப்படியாயினும் அந்த உயிர்த்தெழுதலுக்கு நான் தகுதியாகணும். எந்த உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகணும்? அந்த உயிர்த்தெழுதல் அது என்னை இயேசுவோடு கூட பரிசுத்தமானாய் பாக்கியவானாய் 1000 வருடம் அரசாள வைக்குமே. அந்த உயிர்த்தெழுதல் எனக்கு வேண்டும். அதற்கு தான் அவன் ஒப்பு கொடுத்தான். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். இந்த 3வது உயிர்த்தெழுதலுக்கு பவுல் செய்த காரியம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் விட்டான். இன்றைக்கு உலகத்தை தள்ளாமல், பாவத்தை தள்ளாமல் நாம் இதிலே பங்கெடுக்க முடியாது. அதை நஷ்டம் போல தூக்கி எறிந்தான். எல்லாமே நன்மைகள் தான் அவனுக்கு. பென்யமீன் கோத்திரத்தான். அவன் சொன்னான், கமாலியல் இடத்திலே படித்தவன், 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். இந்த பிலிப்பியர் 3 ஃபுல்லா படிச்சு பாருங்க. தன்னுடைய ஜாதியை குறித்து பேசுகிறான், தனக்கு இருந்த பிரிவிலேஜை குறித்து பேசுகிறான், படிப்பை குறித்து பேசுகிறான். இவைகள் எல்லாம் எனக்கு மேன்மை, ஆனால் இதெல்லாம் எனக்கு குப்பையா? என முக்கியமானது நான் அதை பெற்றுக் கொள்ளணும், அந்த இதற்கு தகுதியாகணும், எப்படியாகினும் நான் அதற்கு தகுதியாகணும். அதுதான் அவனுடைய எய்மா இருந்தது. கடைசியாய் 20வது அதிகாரம் 4வது வசனம். சிங்காசனங்களை கண்டே உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் அளிக்கப்பட்டது. யார் இவர்கள்? இவர்களை சிங்காசனத்திலே 1000 வருட அரசாட்சியிலே போய் உட்கார்ந்தவர்கள், அதிகாரத்தை பெற்றவர்கள். இவர்கள் யார்? இந்த கூட்டம் யார்? இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தவர்கள், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிறை சேதம், தலை வெட்டப்பட்டவர்கள். அவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அந்தி கிறிஸ்துவினுடைய சொரூபத்தையாவது வணங்காமலும் கண்டே
அவர்கள் உயிர்த்து அரசாண்டார்கள். இப்ப 5வது வசனத்தை படிங்க, இன்னும் அழகா புரியும். மரணமடைந்த மற்றவர்கள், அதுதான் விசுவாசிகளின் 2 கூட்டம். ஏனென்றால் ஒரு கூட்டம் சொன்னது, நான் சாட்சியாய் வாழ்ந்துதான் ஆவேன், சிறைச்சேதம் செய்தாலும் வசனத்தை குறித்து நான் பேசுவேன், மிருகத்தினுடைய ஒரு குணத்தை கூட, அதனுடைய ஒரு முத்திரையை கூட என்னுடைய உடலிலே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 666 தான் அந்தி கிறிஸ்துவினுடைய முத்திரை என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, அது கடைசி நாளிலே, உபத்திரவ நாட்களிலே வரப்போகிறது. எப்படி நடக்கும் தெரியுமா? உலகத்தினுடைய முடிவு இன்னும் கொஞ்சம் நாளிலே எக்கால சத்தம் கேட்க போகிறது. இயேசு உருவாக்கின மணவாட்டி சபை யார் அவர்கள்? நாம் இப்பொழுது பார்த்த இந்த 4 கூட்டத்தார். அன்பின் கிரியையை பரிசுத்தத்தோடு செய்தவர்கள், மேன்மையான உயிர்த்தெழுதலுக்காய் சகித்துக் கொண்டவர்கள், உபத்திரவங்களை இயேசுவை அறியும் அறிவிற்காக உலகத்தையும் மாம்சத்தையும் பாவத்தையும் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் குப்பையாய் எண்ணினவர்கள், கடைசியாய் இயேசுவுக்கு சாட்சி சொல்வது நிமித்தம் சிறை சேதம் செய்யப்பட்டாலும் சுவிசேஷத்தை கொண்டு சேர்த்தவர்கள். இந்த 4 கூட்டத்தார் மாத்திரம் சபைக்குள் இருந்து மணவாட்டியை போல செய்வார்கள். அப்படி என்றால் மற்றவர்களுக்கு என்ன நடக்கும்? மற்றவர்கள் கைவிடப்பட்ட சபை என்கிற கூட்டத்திலே வருவார்கள். நேரம் இல்லை எல்லாவற்றையும் சொல்வதற்கு, ஆனால் அந்த ஈவென்ட்ஸை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். கைவிடப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும்? என்றைக்கு கைவிடப்படுகிறதோ அன்றைக்கு உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். அது 7 ஆண்டுகள். முதல் 3.5 ஆண்டுகளிலே உபத்திரவங்கள் எளிதாய் இருக்கும், கொஞ்சம் தாங்கக்கூடியதாய் இருக்கும். இந்த கைவிடப்பட்ட விசுவாசிகளிலே சிலர் அந்த நாளிலே மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வருவார்கள். அவர்களுக்கும் சிலர் அதிலே இரத்த சாட்சியாய் மரிக்க வாய்ப்பு கிடைக்கும். அவர்களும் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஆனால் 3.5 வருடத்தினுடைய நடுவிலே எருசலேமிலே ஆலயம் உண்டாகும். அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி பூமிக்குள்ளே வரும். அந்த கடைசி 3.5 வருடங்கள் மிக கடுமையாய் இருக்கும். அந்த கொடுமையின் மத்தியிலே இயேசுவை பிடித்து வைத்திருப்பது முடியாத காரியம். அதனுடைய முடிவிலே அர்மகதான் யுத்தம் நடக்கும். அதற்கு பின்பு பரிசுத்தவான்கள் இயேசுவோடு கூட இந்த பூமியிலே 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள். அதற்கு பிறகு சத்துரு மறுபடியும் வருவான். அது வரைக்கும் அவனை கீழே நரகத்திலே போட்டு அவர் அடைத்து வைத்திருப்பார். வெளிப்படுத்தினால் 20 பின்பகுதியை படித்து பாருங்கள். அவன் மறுபடியும் 1000 வருடம் கழித்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். ஆனால் மனம் திரும்ப மாட்டான். மறுபடியும் யுத்தம் செய்ய வருவான். கடைசியில் அக்கினியை கொண்டு அவனை அழித்து 2ஆம் உயிர்த்தெழுதலை கொண்டு வந்து நியாய தீர்ப்பு நிறைவேறும். அதற்கு பின்புதான் புதிய வானம், புதிய பூமி, சிங்காசனம், பரலோக வாழ்க்கை. இந்த தெளிவு நமக்கு நன்றாய் இருக்க வேண்டும். இந்த தெளிவு இருப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து 90 வயதான ஒரு அப்போஸ்தலனை பத்மு தீவு என்கிற தீவிலே கொண்டு போய் வைத்து இதை நீ எழுத வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த வருகைக்குத்தான் நாம் ஆயத்தமாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ரகசிய வருகையிலே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நம்ம பங்குள்ளவர்களாய் 1000 வருட அரசாட்சிக்கு நம்ம மாறுவதற்கு, எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம் தேசத்தில் இருக்கிறவர்கள், நம்முடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், இவர்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் உண்டு. இயேசு மீண்டும் வரப்போகிறார். இயேசு வருவதற்கான காலங்கள் இன்னும் சில நாட்களிலே நீங்கள் இந்தியா முழுவதும் இந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு 12 மாநிலங்களிலே மிக கடுமையான சட்டங்கள் இருக்கிறது. அதிலே ஏராளமான பேர் தவறாய் அதிலே சித்தரிக்கப்படுகிறார்கள். சட்டங்கள் நமக்கு வருவது ஒரு குழப்பம் இல்லை, அதை நாம் மதிக்கிறோம். ஆனால் அந்த சட்டங்களை பயன்படுத்தி தவறாய் என்னோடு கூட எத்தனை பேரை நான் உத்தரப்பிரதேசத்திலே பார்க்கிறேன். கணவன் சிறையிலே, மனைவி பிள்ளைகள் 9 மாதம் வெளியிலே, இன்னொரு இடத்திலே கணவன் மனைவி 2 பேரும் சிறையிலே, சின்ன பிள்ளைகள் 9-10 மாதங்கள் வெளியிலே. என்ன நடக்கிறது என்று தெரியாது. ஆனால் சிறைக்குள் அவர்களை சென்று சந்திக்கும் பொழுது அவர்கள் எங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான், ஒரு பிரச்சனை இல்லை, இயேசு வரும் பொழுது எனக்குரிய கனம் கிடைக்கும், பிள்ளைகளை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் சந்தோஷமாய் இங்கிருந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம். பெண்கள், ஆண்கள் 100 கணக்கிலே உபத்திரவங்களை சகித்து சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இன்றைக்கு நமக்கு. சமீபத்திலே நான் பம்மல் பகுதிக்கு போயிருந்தேன், சென்னையிலே. அங்கு ஒரு அக்கா ஜெபிப்பதற்காய் கூப்பிட்டிருந்தாங்க. பல வருடங்களாய் தெரியும், ஆனால் பல வருடங்கள் கழித்து நான் அவர்களை சந்திக்கிறேன். திருமணமாகவில்லை. அவர்களும் அவருடைய தங்கச்சி தான். அவருடைய வயது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 75க்கு மேலே இருக்கும். அவங்க போன முதல் முறை அவங்க வீட்டுக்கு நான் போறேன்.
அதுல ஒரு சின்ன காம்பவுண்ட் வால், ஒரு பழைய ஓட்டு கட்டடம், ஒரே ஒரு ரூம் மட்டும்தான். அதனுடைய ஓரத்திலே சமையல் செய்கிறார்கள் தனியா இருந்து. ஐயா வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன், பாட்டிமா என்னால தொடர்ந்து வர முடியல, ஆனா இந்த முறை கண்டிப்பா உங்களை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டுக்கு வர்ற அந்த உள்ள போகிற வழியில மல்லிகை பூ, செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த வயதான காலத்துல ஏன் இதை போட்டு செஞ்சிட்டு இருக்கிறீங்க? அவங்க சொன்ன காரியம் இதுதான், இதுல வர்ற பூவை பறிச்சுதாயா எனக்கு வருகிற விதவை உதவித்தொகை 1000 ரூபாய். இந்த பூ இதை தினந்தோறும் விற்று கிடைக்கக்கூடிய பணம், இதை வைத்துதான் நான் ஒரு மிஷனரி ஊழியத்திற்கென்று நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். என்னால முடிந்த மிக குறைந்த உதவித்தொகை தான், ஆனால் அதை நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க, கட்டாயம் ஒரு டீ குடிக்கணும்னாங்க. அவங்களுடைய அன்புக்காக நானும் எங்களோடு கூட இருந்த ஸ்டீஃபன் அண்ணனும் அங்க குடிச்சு உட்கார்ந்து இருக்கும் பொழுது கையில ஒரு பேப்பர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன பேப்பர் தெரியுமா? அந்த ஓட்டு கட்டடம், அந்த நிலத்தினுடைய பேப்பர். சொன்னாங்க, நான் என்னைக்கு மரிக்க போறேன்னு தெரியல. என்னுடைய அக்கா, அவளுக்காக நான் திருமணம் ஆகாம இருந்தேன், அவள் மரித்து போய்விட்டாள். நான் ஒரு அனாதை தான். 2 காரியத்தை நான் கேட்கிறேன். நான் இறந்த பிறகு என்னை கிறிஸ்தவ முறையில் நீங்க எல்லா அடக்கமும் பண்ணிடுங்க. அதற்கு பிறகு இந்த சின்ன சொத்தை வித்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்க பயன்படுத்துங்க. நான் சொன்னேன், நான் வாங்க மாட்டேன் பாட்டிமா. உங்களை பார்த்து உங்களுடைய அன்பு, உங்களுடைய நான் கொடுத்த ஒரு சின்ன பேம்ப்ளெட் அவங்களுடைய தலையணைக்கு கீழே இருந்துச்சு. அப்பா உனக்காக நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன், உனக்காக ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்கிறேன். இந்த பாட்டியினால இதுக்கு மேல முடியாது, வயசு எப்பொழுது முடிய போகுதுன்னு தெரியல. நான் சொன்னேன், இல்லை பாட்டிமா உங்ககிட்ட நான் வாங்க விரும்பல, கர்த்தர் உங்களுக்கு இன்னும் ஆயுசு நாளை கொடுக்கட்டும், அநேகருக்கு பயன்படட்டும். உங்க குடும்பத்துல இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு இது பிரயோஜனப்படட்டும் சொல்லி அவங்களோட சேர்ந்து அன்றைக்கு முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து வந்த பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் தெரியுமா? அவங்க போட்டிருந்த சேலை பழைய சேலை, அவங்க ஒட்டிருந்த ஜாக்கெட்ல கையில தையலை போட்டு பண்ணியிருக்கிறாங்க. தலையில் அன்னைக்கு அவங்க என்ன எதுவும் தேய்க்கல. ஒரு பழைய முகம், கருகின முகம், சுருங்கி போன தோல். ஆனா அவருடைய கண்களை நான் பார்த்தேன், பிரகாசமான கண்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க அதான் சொன்னாங்க, நம்ம மரிச்சாலும் நம்ம ஏசப்பாவனுடைய வருகையில் நம்ம மறுபடியும் சந்திக்க போறோம் தம்பி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வயதான தாயா தன்னால முடிந்த, எனக்கு தெரிந்த அவங்க ஒரு 35 வருடங்களுக்கு மேலாக சுவிசேஷ ஊழியத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பெயர் தெரியாது, முகவரி கிடையாது, பகட்டம் கிடையாது, அவர்களுக்கென்று தனியா எதுவும் கிடையாது. நான் நம்புகிறேன் அவர்களுக்கென்று விசேஷித்த இடத்தை தேவன் பரலோகத்திலே வைத்திருப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ராஜா வரப்போகிறார். இந்த ராஜாவினுடைய அரசாட்சிக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறாமல் விட்டால், நாம் எடுத்திருக்கிற இத்தனை பிரயாசங்கள், இத்தனை காரியங்கள் நாம் அதை இழந்து விடுவோம். ஏன் மிஷனரி பயணத்திலே நாங்கள் ஓடுகிறோம்? ஒரே ஒரு நம்பிக்கை தான். போதகர் காலையிலே சொன்னதை போல, எப்பொழுது கைது செய்யப்படுவோம், எப்பொழுது என்ன நடக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் உள்ளத்திற்குள்ளே எழுகிற ஒரு சந்தோஷம், ஆனந்தம். ஏன் தெரியுமா? இயேசு வரப்போகிறார். என் வாழ்க்கையினுடைய எல்லா பிரயாசத்திற்கும் அவர்தான் என் பதில். அவர் என்னோடு கூட இருக்க போகிறார். அதுதான் என் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. இயேசுவினுடைய 2ஆம் வருகையை குறித்த எண்ணங்கள் தான் என்னை உலகத்தை ஜெயிக்க வைக்கும். இயேசுவின் 2ஆம் வருகை குறித்த எண்ணங்கள் தான் என்னை பிசாசை ஜெயிக்க வைக்கும். இயேசுவின் 2ஆம் வருகை குறித்த எண்ணங்கள் தான் என்னை ஒரு உண்மை கிறிஸ்தவனாய் வாழ வைக்கும். இது சாத்தானுக்கு தெரிந்ததினால் தான் இதை குறித்து யோசிக்க விடாமல், இதை குறித்து சிந்திக்க விடாமல் நம்மை அடைக்க நினைக்கிறான். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஒரு விஷயம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு போவோம் என்ற அந்த பல்லவியை நம்ம பாடி ஜெபித்து நம்ம ஆசீர்வாதத்தோடு